சரி டிவி பார்ப்போம். இன்னைக்கு தான் ஏதோ அதிசயமாக ஏதோ சமையல் ஷோ போடுவானுங்க. சமையல் ஷோவா? ம் ஹே ஏய் பேடி அந்த சமையல் ஷோவை. சரி மாற்றுவோம். அம்மா சமையல் ஷோ பார்த்து நீ என்னம்மா பண்ண போகிற? பாப்கார்ன் சிக்கன் செய்கிறாங்களா? மதியானம் ரசத்துக்கு தொட்டுக்கையாக வைப்பேன். போ போ போய் இன்க்ரீடியன்ஸ் போட்டு அங்கே போகிற போய் போய் நோட் எடுத்து எழுது போ. அம்மா அடிக்காதம்மா, போய் எடுக்கிற நோட்டை போய். போ போ. சிக்கன்லாம் வச்சுருக்கியா வீட்டில்? சரி அங்கே பாரு, சிக்கன் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு போட்டிருக்காங்க பாரு. எழுது, சீக்கிரம் எடுத்து எழுது, வா எழுது. அம்மா இதெல்லாம் வச்சுருக்கியா? பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகலையா? சரி ஏதோ செய், நல்லா இருந்தால் சரி, ஒழுங்காக செய். அடியே எழுதி முடிச்சியா இல்லையா? இவன் சும்மாவே லேட்டாக தான் எழுதுவா. இன்றைக்கி நான் வேற எழுத சொல்லியிருக்கேன், எப்படியும் லேட்டாக தான் எழுதும். சரி என்னன்னு போய் பார்ப்போம். இந்தாம்மா எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சிட்டியா? மைதா சிக்கனு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எல்லாமே முடிஞ்சிச்சு. சரிங்க, நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்பாடா இன்னைக்கு ஏதோ நல்லா அம்மா சமைக்க போகுது, சூப்பராக இருக்கும் பாப்கார்ன் சிக்கன், செம்ம. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். அம்மா வாசனை மணக்குது, என்ன சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன், இந்த எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணு. குடு குடு குடு. இந்தா சாப்பிடு. என்னம்மா இது? பார்த்தா தெரில, ரச சாதம். பாப்கார்ன் சிக்கனு, அதான் பாப்கார்ன் முட்டை கொடுத்துருக்கேனே. பாப்கார்ன் முட்டையா? உனக்கு பாப்கார்னில் ஏதாவது வேணும், ஒழுங்காக பாப்கார்ன் முட்டை சாப்பிடு, வேறு எதுவும் இல்லை. சீக்கிரம் சாப்பிட்டு முடி. இதுக்கு தான் நீ அடித்து அவ்வளோ இதை எழுத வச்சியா? போம்மா, எனக்கு சாப்பாடே வேண்டாம். சாப்பிட்டு போடி. சாப்பிட்டு போ. வேறு சாப்பிடாம போயிட்டா. சரி நம்மளுக்கே இருக்கிறா சின்ன பொண்ணு, அவளை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவோம். நீ